எங்களுக்கு அழகாபுரி கிராமத்தில் ஒரு 7 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. அந்த நிலத்துல வந்து பார்த்திங்கன்னா 2.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு, வாழை விவசாயம் பண்ணியிருக்கிறோம். மீதி 4.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா தென்னங்கன்று விவசாயம் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காட்டை சுற்றிலையும் வந்து பென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்கிறோம். உள்ளே இருக்கக்கூடிய பாக்கு மற்றும் தென்னைங்களுக்கு வந்து ட்ரிப்பு போட்டு ஆட்டோமேட்டிக் போட்டு நம்ம வீட்டில் இருந்து எங்கேருந்து வேணும்னாலும் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி தண்ணி பாய்ச்சிக்கிற மாதிரி வசதி எல்லாமே செஞ்சுருக்குறோங்க. பாதை வசதி இருக்குதுங்க, கிணறு இருக்குது, ஃப்ரீ இபி சர்வீஸ் 5 HP இருக்குதுங்க, 2 போர்வெல் இருக்குது, குடி இருக்க வீடு இருக்குதுங்க. தார் ரோட் பேஸில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம். என் பேர் செல்வங்க. நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டத்தில் வந்து அழகாபுரி அப்படின்ற இடத்துல வந்து நாங்கள் ஒரு 7 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறோம். இந்த நிலம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து போட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்ததுங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மச்சனை வந்து அங்கே நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்கு அப்படிங்க. அதை பார்த்துட்டு இங்கே வந்து அதேமாதிரி பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப சௌகரியமாக இருக்குதுன்னு நினச்சி இதை வந்து வேலை செஞ்சு நாங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் இது வந்து போட்டிருக்குறோங்க. நாமக்கல் ஆஞ்சநேயா அவங்க தான் வந்து இதை வந்து எல்லாமே ஃபுல்லாகவே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு லேண்ட் என்னோடது நாமக்கல்லில் வந்து அரிக்காநெட் பூராமே நம்ம அது ஆட்டோமேஷன் தான் பண்ணியிருக்கு ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி நம்ம இங்கேயும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாகவே நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கே வந்து மேனுவல் இன்டர்வென்ஷனே எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பண்ணிச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஃபென்சிங் எல்லாமே போட்டு பாதை எல்லாமே போட்டு எல்லாம் நீட்டாகவே பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து எந்த ஒரு நம்ம ஆள் வந்து பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி எதுவுமே தேவையில்லை, தண்ணி எடுத்துடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது இந்த ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா சௌகரியம் என்னன்னா நம்ம வீட்டில் இருந்தால் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 ஏக்கர் நிலங்கிறதுனால ஒரு வயல்லேருந்து கிணத்து மேட்டுக்கு போயிட்டு நம்ம நார்மலில் வந்து மோட்டார் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இந்த வேலையை செய்கிறதுனால ரொம்ப சிரமங்க. ஏன்னா தூரம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடைசி வயலில் இருந்து கூட நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுவே தானாகவே அந்த டைமுக்கு வந்து இப்போ 1 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அந்த 1 மணி நேரம் கரெக்டாக ஓடிடுங்க. ஒரு ஆளை வந்து தேடி அவங்கள பிடிச்சி இதை வந்து வேலை செஞ்சு நம்ம வந்து இதை செய்யணுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. இந்த காலத்தில் ஆள் கூலி அதிகமாகிடுச்சு. இது மாதிரி இப்போ பண்ணிட்டோம்னா இப்போ ஆளை வந்து நம்ம தேடி போய் சிரமப்படணுங்கிற அவசியமே இல்லைங்க. இதில் வந்து நம்ம சைக்கிள் டைமில் போட்டு விட்டோம்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக 14 வால்வும் ஓப்பன் ஆகி 14 வால்வு ஒரு மணி நேரம் போட்டு விட்டோம்னா அந்த ஒரு மணி நேரமும் அது ஓடி கரெக்டாக நமக்கு பாஞ்சிருதுங்க. வயல் ஃபுல்லாகவும் பாஞ்சிருது. நமக்கு தேவைப்படுற அளவுக்கு டைமும் இது வந்து மீதி ஆகுதுங்க. ஒன்லி நம்ம மெயின்டெனன்ஸ், இப்போ இதில் களை எடுக்கிறது, இதில் நம்ம வந்து ஒரு உழவு ஓட்டி விடுறது அந்த மாதிரி இதெல்லாம் மட்டும்தான் நம்ம பண்ணணும். மீதி எல்லாமே நம்ம ஐஓடியில் பண்ணதுனால எந்த பிரச்சனையுமே நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து நான் ஒரு பெனிஃபிட்டாக பார்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கனால எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப ஃபீஸிபிளாக இருந்தது. நம்ம எந்த இடத்துல வேணாலும் இடம் வாங்கலாம், நம்ம அங்கேருந்து நம்ம எங்கேருந்து வேணாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜ் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம அதை போட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே நம்ம எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தென்னைக்கு நடுவில் ஊடு பயிராக வந்து இதில் வந்து சொர செடியும், இந்த சைடு வந்து நம்ம மிளகா, அப்புறம் கடலை செடி, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஊடு பயிராக, அப்புறம் பாவக்காய், இந்த மாதிரி இதெல்லாமே போட்டு நம்ம ஊடு பயிராக நம்ம பண்ணியிருக்கனால இடையில நமக்கு ஒரு சின்னதாக ஒரு வந்துட்டு போகிறதுக்கு ஒரு வருமானம் அந்த மாதிரி எல்லாமே இதில் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட இதுக்கு தேவைகளுக்காக அடுத்து வந்து நம்ம மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு 2.5 to 3 ஏக்கரில் வந்து நம்ம வந்து வாழை போட்டிருக்கோம். வாங்க அங்கே போய் பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆட்டோமேஷனுக்கான காரணமே என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம ஒருத்தரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். ஒரு பெங்களூர், சென்னையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது இது அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட தோட்டத்தை சின்ன ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கரோ இல்லை ஒரு பிக் லேண்ட் இருந்தால் கூட அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பொருட்செலவு தேவைப்படுது. அதை வந்து நம்ம குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்டோமேஷன் வந்து நம்ம பண்ணும்போது ஸோ அதை நம்ம எங்கேருந்து வேணாலும் அதை நம்ம ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து நம்ம ரிமோட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் ஃபீல் பண்ணுறேன்.